ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஏற்கனவே நம்ம பார்ட் 4 வரைக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்ட் 5 அதோட கண்டினியூஸ் போடுறோம். இதில் ஏது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு மை சேனல். உலகில் முதலில் தொழிலாளர் கூட்டுறவு சங்கம் அறிமுகப்படுத்தப்பட்ட நாடு எதுன்னு பார்த்தோம்னா இத்தாலி. ரெண்டாவது கொஸ்டின், கூட்டுறவு இயக்கத்தில் ரஷ்யா நாட்டின் பங்கு. ஆப்ஷன் ஏ கூட்டுப்பண்ணை. இன்சூரன்ஸ் கூட்டுறவுகள் கீழ்காணும் நாட்டில் புகழ்பெற்றவையாகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டனில் தான் இன்சூரன்ஸ் கூட்டுறவுகள் கீழ்காணும் நாட்டில் புகழ்பெற்றவை. உலகில் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கூட்டுறவு கொள்கை உருவாக்கியது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராச்டேல் முறை சார்ந்தவர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கூட்டுறவு அமைப்பில் ராச்டேல் சிஸ்டம் கீழ்கண்டவற்றை சார்ந்தது. ஆப்ஷன் சி நுகர்வோர்களை சார்ந்தது. கூட்டுறவு அமைப்பான பன்னாட்டு கூட்டுறவு அமைப்பு ஐசிஐ ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1895. ஆன்சர். ஐபிசிஎன் கூட்டுறவு அமைப்பு கீழ்கண்டவற்றுள் தொடர்புடையது. ஆப்ஷன் ஏ விவசாயிகள் சார்ந்தது. மிக முக்கியமில்லாத கூட்டுறவு கொள்கை எதுன்னு பார்த்தோம்னா கூட்டுறவு கல்வி. நான் எசென்சியலில் வரது கூட்டுறவு கல்வி. சுலேஸ் கூட்டுறவு அமைப்பு கீழ்காணுடன் தொடர்புடையது. சுலேஸ்னா வர்த்தகர்கள் தொடர்புடையது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பன்னாட்டு கூட்டுறவு அமைப்பு புதிய கூட்டுறவு கொள்கையை அறிவித்த ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1995. புதிய வகை கூட்டுறவுகள் கீழ்கண்டவற்றை உள்ளடக்கியது. ஆப்ஷன் பி தொழிலாளர் ஒப்பந்த கூட்டுறவுகள். கடன் கூட்டுறவுகள் அறிமுகம் செய்ய நுண்ணிய கடன் திட்டம் கீழ்காணும் நோக்கத்தை கொண்டது. பெண்கள் சிறு வியாபாரம் ஆரம்பிக்க உதவுவது. இருளர் பாம்பு பிடிக்கும் தொழில் கூட்டுறவு சங்கம் முக்கிய பணி. பாம்பின் விஷத்தை எடுத்து பரிசோதனை கூடத்திற்கு அனுப்புதல். சிற்ப கூட்டுறவு சங்கங்களின் நோக்கம் கைவினைப் பொருட்களின் விற்பனை வியாபாரத்தை திறன் அதன் மூலம் மேம்படுத்துதல். கூட்டுறவு இயக்கத்தின் 5ஆம் நிலை கீழ்காணும் வருடங்களை சார்ந்தது. ஆப்ஷன் சி 1939 to 1947. பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் சட்டம் இயற்றப்பட்ட வருடம். ஆப்ஷன் டி 1942. கடன் கூட்டுறவு சங்கங்கள் கீழ்காணும் கடன்களை வழங்குகிறது. ஆப்ஷன் ஏ குறுகிய கால மற்றும் நடுத்தர கால கடன்கள். கூட்டுறவு நிறுவனத்தின் முக்கிய தன்மை சமத்துவம் மற்றும் சமபங்கு. முக்கிய கூட்டுறவு கொள்கை பின்வருமாறு. முக்கிய கூட்டுறவு கொள்கை எதுன்னு பார்த்தீங்கன்னா தன்னிச்சையாக திறந்தவெளி உறுப்பினர்கள், அதாவது தன்னிச்சையாக செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக இது முக்கிய கூட்டுறவு கொள்கை அப்படிங்கிறது வச்சுருக்காங்க. சமீப காலத்தில் மத்திய அரசு பால் கூட்டுறவு நிறுவனங்கள் முக்கியத்துவம் அளிக்க ஏற்படுத்தப்பட்ட நிறுவனம்.
NDDB இது வந்து 1965 அமைச்சிருப்பாங்க. இது எதுக்காகனா இந்தியாவில் ஒரு ஒருங்கிணைத்த பால் உற்பத்தி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக. இது வரைக்கும் நம்ம 20 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். ரிமைனிங் கொஷின் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.